கம் ஜட்ஜ் மீ. என்ன திட்டு, என்ன நல்லவன் நினை, நான் தியாகின்னு நினை, என்ன மொள்ள மாறின்னு நினை, எல்லாத்துக்கும் ரெடி. உப்பு இல்லாத பண்டம் குப்பையில கேள்விப்பட்டிருக்கோம். உப்பை இவ்வளவு கொட்டி அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக வேஸ்ட் பண்றீங்கன்னு ஆல்ரெடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பாரு, இந்த சாப்பாட்டு விஷயத்துல அவங்க டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு இந்த பிக் பாஸ்ல. இப்ப அது ஒரு படி மேல போய் குளிக்க விடாம இருக்கிறது, ஹைஜீன் செல்ஃப் ஹைஜீன் இல்லாம இருக்கிறது, இதையும் கொண்டு போயிட்டாங்க. பார்வதி கழகமாகவே, அதாவது கழகமூட்டியே இல்ல கழகத்தின் தலைவியாகவே அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்க கேம் பிளே. நாட்டுப்புற கலைஞரா அவ்வளவு தூரம் அவார்டு வாங்கி நான் ஜனாதிபதி கையால இந்த விருது வாங்க போறேன்னு ஒரு நேஷனல் சேனல்ல சொல்ற டெலிகாஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கும் கலையரசன் ஏன் இந்த மாதிரி கீழ்த்தனமான பல விஷயங்களை செய்து மீடியாவில் பப்ளிசைஸ் ஆகணும்? அப்ப மீடியாவில் நல்லவர்களுக்கான அடையாளத்தை காட்ட விட மாட்டேங்கிறார்களா? ஒருத்த கத்தியா குத்துறத பார்த்து நியாயம் சொல்ல முடியுமா? தப்பு. அப்ப இது எப்படி நியாயம் சொல்றீங்க? உணத்தை சாப்பிடுறவரோட நீங்க அகோரி, தன்னை அகோரி என்று அடையாளப்படுத்திய நபருடன் எப்படி வீட்டுல 18 பேர் இருக்க முடியும்? வாட் இஸ் த சேஃப்டி? காசு கொடுக்குறீங்கன்றதுக்காக யாரோட இருக்கலாமா? இந்த வாரம் நாளைக்கு ஒரு எலிமினேஷன் இருக்கும். இப்ப அந்த எலிமினேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்களா விஜய் டிவி? அப்ப இவ்வளவு நாள் மக்கள் போட்ட ஓட்டு வேஸ்டா? ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் மிஸ்டர் ஜோ மைக்கேல். அண்ணே, என்னண்ணே அது கோலம்? என்ன கேக்குறீங்களா? பிக் பாஸ் கேக்குறீங்களா? என்னண்ணே இது முடிவு? இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல. உன்ன நான் ரியலா இருக்கேன்டா. நான் நியாயமா இருக்கேன், நான் அன்பா இருக்கேன், பாசமா இருக்கேன். மூஞ்சில பவுடர் போட்டிருக்கேன். பவுடர் போடுறதுக்கு நான் பவுடர் போட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுது தானே? ரியலா இருக்கிறதுக்கு. அப்ப ரியலா தானே இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியில பிக் பாஸ்ல கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அது ரியாலிட்டி சொன்னாங்க. இந்த பிக் பாஸ் ரியாலிட்டி இல்ல, பிக் பாஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கியா? என்ன நடக்குது? ஒரே நிமிஷம், எனக்கே அதை பார்த்து சிரிப்பா இருக்கு. 1 minute. நான் போலாமா? ரியாலிட்டி போயிடுச்சுண்ணே. இப்படி ரியாலிட்டி இல்லாம இருக்கிறது எனக்கு பிடிக்கலண்ணே. நீ பிடிக்கலையா? இல்ல இல்ல இல்லை, உள்ள இருக்கு. அதாவது மக்களே, பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ என்ன ஷோ அப்படின்னா, மரபம் போறவங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஜட்ஜ் பண்ணுவான். கம் ஜட்ஜ் மீ. என்ன திட்டு, என்ன நல்லவன் நினை, நான் தியாகின்னு நினை, என்ன மொள்ள மாறின்னு நினை, எல்லாத்துக்கும் ரெடி. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 10,000 20,000 வேணும் அப்படின்னு 105 நாள் திட்டத்துக்காக வராங்க மக்களே, வேலை வாய்ப்பு திட்டத்துக்காக. அப்படி வரும்போது அதெல்லாம் இல்ல. நீங்க எப்படி என் அன்பை குறை சொல்லுங்க? வீட்டுல இருக்க 19 பேரே தாக்கு முடிக்கணும்னா நாளைக்கு இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியில வரும். வெளியில ஒரு போட்டோக்கு இன்ஸ்டாகிராம்ல இப்படின்னு ஒரு போஸ்ட் போடும். போட்டோடனே கீழே கமெண்ட்ஸ்ல எவனாவது கழுவி ஊத்துவான். அப்ப இந்த புள்ள என்ன பண்ணும்? அப்ப ஒரு பிக் பாஸ் ஷோல ஒரு சைக்காட்ரிஸ்டோடைய அப்ரூவல் இல்லாமல், ஒரு சைக்காலஜிக்கலா அவங்களுடைய பேலன்ஸ் என்னன்னு தெரியாம ஒரு கண்டஸ்டன்ட் எடுக்கிறாங்கன்றதுக்கு விஜயநந்தினி ஒரு சாட்சி. அதானே எனக்கும் டவுட்டா இருக்கு. இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் அவ்வளவு இருக்கு. பிக் பாஸ்குள்ள போகணும்னா இத்தனை நிறைய பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க, எல்லா டெஸ்டும் நடக்கும். அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க ஃபிட்டா இல்லையான்னு உள்ள அனுப்புவாங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொன்னாரு. திவாகர் அவர்கள் வந்தோடனே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நீங்க ஒரு டாக்டர், திவாகரை டாக்டர் என்று கூறிய உடனே தெரிஞ்சு போச்சு. அவர் ஐக்யூ டெஸ்ட் பண்ண அவரு சொல்லும் போது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு விஜய் சேதுபதி சார் ரொம்ப பிடிச்சாருன்னா, சிரிச்சா போச்சு ரவுண்ட்னு ஒண்ணு விஜய் டிவி நடத்துவாங்க. அது இதுல அப்ப திவாகர் இருக்கும் போது அவரால் சிரிப்பை அடக்கி கொண்டு இருந்த அந்த தருணத்தை பார்க்கும் போது எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. இப்ப இங்க இந்த ஷோக்குள்ள பார்க்கும் போது இன்னும் எனக்கு பிரமிப்பா இருக்கு. அதாவது இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட செட்டு, இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட சேனல்ல இந்த மாதிரி ஆட்களை ஒரு ஷார்ட் லிஸ்ட் கூட பண்ணாம அவசரத்துக்கு அள்ளி போட்டு வந்த ஆள் இல்லா 11 பேர் மாதிரி ஒரு டீமை வடிவேலு சார் எப்படி, சத்யராஜ் சார் வடிவேலு சார் எப்படி ரோட்டு வரமா ஒரு 12-20 பேரை புடிச்சு தூக்கிட்டு கிரிக்கெட் ஆட விடுவாங்களோ, அப்பட்டமா அதேதான் இந்த பிக் பாஸ் ஷோவா நான் பாக்குறேன். அடேங்கப்பா 11 டீம் தான். இது ஒரு பக்கம் இருக்க, அவ்வளவு பெரிய ஷோ பிக் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. 4-5 நாளா குளிக்கவே இல்லையானே, இன்னைக்குதான் தண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இது என்னத்த எனக்கு புரியலையே. இவங்க டாஸ்கா இல்ல தண்ணியில வச்சு ஏதாச்சும் கண்டென்ட் எடுக்கிறாங்களா? என்னதான் பண்றாங்க? அதாவது ஆயுத பூஜையோ தீபாவளிக்கோ நடுவுல 10 நாள் தான், 5-6 நாள் தான் டைம் இருந்தது காரணத்தினால மக்களே கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. மக்களே நீங்க அதை புரிஞ்சுக்கணும், சேனலோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும்.
தண்ணி கஷ்டம் தமிழ்நாட்டுல இருக்கு, ஓகே. சரி, இவங்க தானே, இவங்க வீட்டிலேயே குளிக்க மாட்டாங்க, ஷோல வந்து குளிச்சிட போறாங்க அப்படின்ற ஒரு தெனாவட்டான கூட தெரியல. ஷோ ஹைஜீனே இல்ல. என் தலைவன் திவாகர் அவர்கள் எப்படிங்க நான் குளிக்காம இந்த பெர்ஃபியூம் அடிக்காது எப்படி அப்படின்றார். ஒரு டாக்டர் வேறண்ணே, எப்படிண்ணே ஒரு டாக்டரா இருந்துகிட்டு அந்த மாதிரி அந்த சுத்தம் பத்தம்லாம் இருக்கணும். ஓசிடினா மட்டும்தான் என்னன்னு தெரியாது அவருக்கு, டாக்டரா இருந்துகிட்டு மத்தபடி எல்லாம் தெரியும் அவருக்கு. அந்த மாதிரி இருக்கும் திவாகர் அவர்களை கூட முகம் சுளிக்க வைத்த பிக் பாஸ் அப்படின்றது விஜய் தனுஷுடைய விஷயமா இங்க பதிவு பண்ணப்படுது. அண்ணன் சொல்கிறார், தம்பி பின்னே நின்னு வேடிக்கை பார்க்கிறான். சொல்லுவடா, எல்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் பாரு, சரி பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. எங்கள் தலைவி பார்வதி ஒரு தன்னிலையற்ற மனிதர், ஒரு அன்பானவர், பண்பானவர், எதற்கும் துணிந்தவர், எங்க சண்டை நடந்தாலும் அதில் யார் மண்டை உடைவது என்பதை வேடிக்கை பார்க்காதவர், நடுவில் போய் ஆறுதல் சொல்கிறேன் என்று ஏத்தி விடுபவர், ஆறுதல் சொல்பவர். ஐயோ உண்மையே சொல்ற பாரு, நீ ரியாலிட்டியா இருக்க கூடாது ரியாலிட்டி ஷோல அப்படின்னு சொல்லிருக்காங்க விஜய் நந்தினி. ரியாலிட்டி ஷோல ரியாலிட்டியா இருங்க. ஏங்க இப்ப நான் சாப்பிட்டேன்னு கேட்டா கூட அது வந்து ரியாலிட்டியா எல்லாம் போகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்கண்ணே. ஆமா, பண்றது. சரி, ஓகே, நீங்க நம்ம ஷோக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடுவோம். இந்த கண்டென்ட் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல வச்சுப்போம் மக்களே. டே 5 பிக் பாஸ், டே 5, அதாவது 5 நாட்கள் கடந்து வெற்றிகரமாக திரையரங்குகள் கூட ஓட முடியாத படங்கள் 15,000 இருக்கும் பட்சத்துல விஜய் டிவி இந்த பிரம்மாண்ட ஷோவை 5 நாள் கடந்ததற்கு முதலில் நாம கிளாப்ஸ் அடிக்கலாம். ஸ்லோ கிளாப்ஸ். இந்த கண்டஸ்டன்ட்க்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆமா, ஓகேவா? அதற்கு அடுத்த முடிவாக நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த 5 நாள்ல அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களை பத்தி புரிஞ்சு என்ன பண்ண போறோம்? யாரா நீங்க அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கும் மக்களுக்கிடையே ஒரு கேள்வி இருக்கு. என்ன சார் இப்படி அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கீங்க, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு நீங்க பப்ளிக் போயிட்டு இருக்க போறவங்க கழுவி ஊத்துறாங்க. ஆனா பேரே யாருக்கும் தெரியலண்ணா இன்னும். இப்ப யாருங்க அவரு, இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாங்களே, இவங்க இப்படி பண்ணுவாங்களே என்ற பேரு கூட மக்கள் மத்தியில ரிஜிஸ்டர் ஆகலண்ணா இன்னும். வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம பிரவீன் காந்தியே பார்வதியை மாயந்தான கூப்பிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்கவங்களுக்கே ரிஜிஸ்டர் ஆகல இன்னும். எவ்வளவு கஸ்டமர். நான் கூட நீங்க கனியக்காவை கவிதா அக்கான்னு கூப்பிட்டு இருக்கேன். சோ மக்களே, இன்னைக்கு எபிசோட்ல காலையில என்ன நடந்துச்சுன்னா, தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு தண்ணி எங்க ஊத்துமோ அதன் முனையிலேயே படுத்து உறங்கிய சபரி அப்படின்ற ஒரு, அதாவது வேலை வந்தா நான் வெள்ளக்காரன்டா அப்படின்ற மாதிரி வேலைக்காரன் சீரியல் நடிச்சிருந்தாலும் வெள்ளக்காரனா ஒரு மூளையை வைத்துக் கொண்டு இன்னைக்கு வந்து தண்ணியை பிடித்து வைத்த சபரிக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆழ்ந்த அனுதாபத்தை முடிச்சது. ஆழ்ந்த வாழ்த்துக்களையும் அற்புதமான வாழ்த்துக்களை கூறிவிட்டு அடுத்து போவோம். அடுத்த காரணம், நேத்து நடந்த ரிவீட் தான் போட்டு எல்லாரும் சுத்தி வச்சு திட்டினாங்கல்ல, ஏன் இப்படி பண்றீங்க, பொறுப்பே இல்லன்னு. இப்ப எவனா திட்டுங்கடா, என்ன இப்ப திட்டுங்கடா அப்படின்ற மாதிரிதான் படுத்துக்கிட்டே இருந்தாரு. என்னமோ கமருதீன தான், ஆனா கமருதீன் இப்பவும் கமுக்கமா உள்ளதா இருந்தாரு, சபரிதான் வெளில இருந்தார். அப்புறமேட்டு ஓடி வந்துட்டாரு, ஒரு அடியாக ஓடி வந்து, சூப்பர் மச்சி தண்ணி பிடிச்சிட்டோம் நானும் இருக்கேன் இல்ல அப்படின்ற மாதிரி வந்தார். நல்ல விஷயம், நல்ல விஷயம், அருமையான விஷயம். கபருதில அந்த விஷயத்துக்கு நான் வந்து பாராட்டுறேன். கபருதில அதுதானே விஜய் பாருவும் வந்து திவாகரும் வந்து பேசுறாங்க, முன்னாடி கெமி இருக்காங்க, இப்படி எல்லாம் நடக்கலாமா, எப்படி கூச்சமே இல்லாம வந்து கேக்குறாங்க வேணுமான்னு. நேத்து நைட்டு போட்டு அப்படி அடிப்பாங்கன்னா காலைல வந்து வேணுமான்னு கேட்பாங்களாம் அப்படின்ற மாதிரி திவாகர்ட்ட இங்க பாத்தியா. அதாவது இந்த ரிவ்யூ அவங்க பண்ணிருக்காங்க பார்வதி முன்னாடி எல்லாம், அதுல நம்ம பேசுவோம்ல, என்னங்க நைட்டு அடிச்சுக்கிட்டாங்க காலைல ஜாலியா இருக்காங்க, வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ் அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, அதெல்லாம் பேசி பேசி பழகி இதெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் நம்ம உள்ள போய் அதே மூடுல நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படின்னு தண்ணி கொலாடி சண்டையில நடந்த வீர தழும்புகளை காட்டி வீர தமிழச்சி விஜய் பார்வதி அவர்கள் போராட்டம் பண்ணிய தருணமா நான் அதை பாக்குறேன். உண்ணாவிரத போராட்டம். அவங்க யாருங்க எனக்கு தோசை சுட்டு தர்றது அப்படின்றதுதான் பிரச்சனையா இருக்கு. ஆனா இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது எங்க தலைவர் திவாகர் சாப்பிட்டு இருந்தாப்ல. நைட்டே சொல்லி ஏன்பா நைட்டே சொல்லிருக்கணும்ல, என்னப்பா ரத்தம் கட்டி இருக்காப்பா, எப்படிப்பா ரத்தம் கட்டுச்சு, நீ டாக்டர் தானே, ரத்தம் எப்படி கட்டுச்சு தெரியாது அப்படின்றது. ஆனா அவர் பிசியோதெரபி, அவர் டாக்டர் இல்ல அப்படின்றது சில பேர் பேசுறாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கேட்டாங்களாம் தெரியாம சுபிக்ஷா, நாங்கெல்லாம் சாப்பிட முடியாது சிக்கன், நீ சாப்பிடுறியா இருன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாரும் பிராங்க் பண்றன்ற பேர்ல எல்லாரும் பிளான் பண்ணி உப்பை கொட்டி அதை யாரு போட்டா, உப்பு இல்லாத பண்டம் குப்பையில கேள்விப்பட்டிருக்கோம். உப்பை இவ்வளவு கொட்டி அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிட்டு ஃபுட்டாக வேஸ்ட் பண்றீங்கன்னு ஆதிரை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாரு.
வாட் மேடம் அந்த ஏன்னா இப்படி பண்ற இது இவ்வளவு பண்ணதுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அது பிராங்க். ஃபுட் வேஸ்ட் இஸ் த பிராங்க். நம்ம எந்த வித உலகத்துல எந்த வித இடத்துல இருக்கோம் பாத்தீங்களா? ஒருவருடைய அதாவது தமிழ்நாட்டுடைய பெருமை என்னன்னா விருந்தோம்பல். ஒருத்தங்களுக்கு நம்ம சாப்பாடு போகும்போது அந்த ஃபுட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், சாப்பிடுறவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுப்போம். ஆனா இங்கதான் அதெல்லாமே ஒரு கேம் ஷோ, இது ரியாலிட்டி ஷோ, உப்பை கொட்டலாம், காரம் கொட்டலாம், அவங்கள வந்து இது இந்த சாப்பாட்டு விஷயத்துல அவங்களை டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு இந்த பிக் பாஸ்ல. இப்ப அது ஒரு படி மேல போய் குளிக்க விடாம இருக்கிறது, ஹைஜீன் செல்ஃப் ஹைஜீன் இல்லாம இருக்கிறது, இதையும் கொண்டு போயிட்டாங்க. ஒரு வாட்டி போய் நாமினேட் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க 2 பேரு. மறுபடியும் வந்து பிக் பாஸ் நான் மறுபடியும் வந்து சொல்லலாமா, எனக்கு ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கு. பிக் பாஸ் அதுக்கு சொல்லலாம், நீங்க வந்து உண்மையா சொல்ற வரைக்கும் நீங்க ஜெனினா சொல்ற வரைக்கும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவரும் ஏத்தி விடுறாரு. வந்துட்டு வழக்கம் போல வந்து என்னை அடித்து விட்டார், என்னை உதைத்து விட்டார். இந்த அம்மா 8க்கு 108ல போயிருப்பாரு என் தலைவர் பாட்ரமலான். அவரே குவைட்டா இருந்துட்டாரு. அவரே ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப் அவ்வளவு நல்லா இருக்கு அவர்கிட்ட. உங்களுக்கு இருக்கா? உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க தொலைபத்தை செவுத்துல அடிச்சா சூப்பர் அப்படின்னீங்களா வால்பேப்பர்ல? அப்ப யாரோ வீடுன்றதுனாலதானே செய்றீங்க பிக் பாஸ் வீட்டை. இல்லண்ணே கேட்டா சொல்றாங்களே எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க, நாங்களாம் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்களே பாரு. நாம ஹோம் டூர் போறோம், விளக்கமாறு எடுக்கிறோம், தட்டுறோம்டா, எல்லா இடத்துலயும் கன்ஃபார்ம் தான் செய்யணும் அதை. இத்தனைக்கும் கெமி அந்த சண்டை முடிஞ்சோடனே மறுநாளே வந்து சாரி, இது அந்த விளையாட்டுல நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சாரி சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்குதான் சாணியில முக்கியம் அடிக்க முடியும். இல்ல எனக்கு புரியல. தாட் ப்ராசஸ் இங்க நிறைய மாறி இருக்கு தம்பி. பார்வதி கழகமாகவே, அதாவது கழகமூட்டியே இல்ல கழகத்தின் தலைவியாகவே அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்க கேம் பிளே. அதாவது ஆட்களை கூட வைத்திருக்கும் ஆட்களை ஜோக்கராகவும், மற்றவர்களே சண்டையை இடும்போது நடுவில் புகுந்து கழகம் உண்டாக்கும் பஞ்சாயத்து ஆளாகவும். கரெக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் அவர்கள் தனியாக இருக்கும் போது போய் தோல் கொடுக்கும் தோழனாக நடிப்பதும். இது பார்வதியோடைய ஸ்ட்ராட்டஜியா என்னால பார்க்க முடியுது. சண்டை எது நடந்தாலும் மண்டை உடஞ்சாலும் பரவாயில்ல, நடுவுலதான் என் கொண்டைய வச்சு நிப்பேன்ற மாதிரி ஃப்ரண்ட்ல போய் நின்றாங்க. இன்னைக்கு வந்து விஜயநந்தினி அவர்கள் அந்த கத்துன கத்துக்கு துஷார் அவர்கள் கேப்டன் தலை வராதீங்க, யூ டோன்ட் கம் மேன், யூ கோ அப்படின்ற மாதிரி அவர்கள் பேசிய விதம் வந்து எப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்கிற? when whole houses இருக்கும் போது நீ வந்து இது பண்ற, நீ என்ன பண்றாங்க பெர்ஃபார்ம் பண்ற. அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கு, whole house is listening to her. உனக்கு என்ன பிரச்சனை? what is the problem? அங்க போய் நான் கண்டென்ட் பண்ணல, ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணுல அங்க போய் ஏதாச்சும் நானு அதான் கேக்குறேன். துஷார் சொல்றாரு, கேப்டன் சொல்றாரு, கேப்டன் சொல்றத கேட்காம நீ இருக்க. ஆனா நீ சொல்றத உலகம் கேட்கணும்ன்றத உலகம் சொல்றது இல்ல, நீங்க கேக்குறீங்களா? அது எப்படி கரெக்டா இருக்கும்? சாரி நான் நீன்ற சொல்லிட்டேன், நீங்க கேட்கணும்ல, அது தப்பு இல்ல. அவங்க திவாகர் அவருடையும் கலையரசன் அவர்களுடையும் ஓகே பரவாயில்ல, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்களோட பார்வதி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, ட்ரையோ லுக்ட்ரஸ்க்கு அதெல்லாம் கிடையாது. 2 கட்டுல ரம்மி கட்டுல ஜோக்கரை விட்டு வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப டாமினேட் பண்றாங்க பாரு திவாகர். ஏய் சும்மாரு, ஏய் நான் சொல்றத கேளு அப்படின்ற மாதிரி ரொம்பவே 24/7 தெரியுது. மாயா எப்படி நிக்சனை நடத்தினார்களோ அதத்தான் பார்வதி அவர்கள் இப்ப திவாகரையும் கலையரசையும் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் சிரிச்சு சூப்பர்னு சொல்றது 2 பேர் வேணும். இந்த வடிவேல் அவர்கள் நடந்து போகும்போது 2 பாடி கார்ட்ஸ் வருவாங்கல்ல, அது போல துஷார் போய் பார்வதியிட பேசும்போது திவாகர் வந்து கைப்பிடிச்சிருக்கிறார் துஷார. பாத்தியா? பார்த்தேன். அப்ப தாட் ப்ராசஸ் என்ன? அப்ப அவர்களுடைய செயல்பாடு என்ன பிளானிங்? அப்ப அடியாளாக திவாகர் அவர்களை காவலுக்கு வைத்திருக்கிறாரா பார்வதி அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இதான் ட்ரீட் பண்றாங்க. ஒரு கேப்டன் சொல்றாங்க, அந்த ரெஸ்பெக்ட் இருக்கா உனக்கு? அதுவும் இல்ல. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டிராமா, அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கு.
அந்த பொண்ணுக்கு வந்து அது செட்டில் ஆகிற வரைக்கும் ஒரு கேப் கொடுக்கணும், நடுவுல போக கூடாது. இது வந்து பேசிக் ஹியூமன் தாட் ப்ராசஸ். எஸ். ஒருத்தங்க வெண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அது குறையும். ஓகே, அந்த பொண்ணுக்கு ஒரு டிராமா இருக்குன்றது ஓகே. இப்ப வந்து நம்மளுக்கு கிளாரிட்டியா தெரிஞ்சிச்சு. ஓகே, அன்புக்கு ஏங்குறன்றத பேசிக்கலி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய சர்க்கிள் கிடையாது. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய இதுல இந்த வீட்டுக்குள்ள வந்தா நம்மளுக்கு ஒரு 19 சொந்தம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணை வந்து ஒரு சந்தேகத்தின் பார்வையில தான் அந்த வீட்டுக்குள்ள பார்க்க முடியும். அது வீட்டுல இருந்தவங்க மாதிரி நான் தப்பு சொல்ல முடியாது. அதுதான் அவங்களுடைய இதா குணமா இருக்கும். பட் அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுல வந்து 19 அன்பானவர்களை தேடும் அந்த தருணம் தான் தவறான ஒரு தாட் ப்ராசஸா நான் பாக்குறேன். ஆமாண்ணே, அது பிக் பாஸ் வீடுன்றதே வந்து சூழ்ச்சி நடக்கும், பேக் ஸ்டாப்பிங் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, பிரிவாங்க, அடிச்சுப்பாங்க, அடுத்த நாள் காலையில வந்து நல்லா பேசுவாங்க. இட்ஸ் அ கேம். நம்ம வந்து இப்போ வெளில இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு தன்னைத்தானே பொறுத்துக்கிட்டு பாக்குறத விட ஒரு சைக்கலாஜிக்கா எல்லாம் பாக்குறாங்க. ஆனா இட்ஸ் அ கேம், பக்கா ரியாலிட்டி ஷோ. அத வந்து அவங்க புரிஞ்சுக்கல, உள்ள போறப்பே புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காத பட்சத்துல இந்த கேமை எப்படி அவங்க அணுகி இருக்கணும் அப்படின்னா, விஜய் டிவி டீம் இவங்க நேற்று ஒரு பிரச்சனை ஆச்சுல, விஜய் டிவி டீம் காலையிலே கூப்பிட்டு வச்சு என்னமா உன் பிரச்சனை, எதுக்கு நீ அவ்வளவு ரியாக்ட் பண்ண, அவ்வளவு ரியாக்ட் பண்றதுக்கு இல்ல, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, இது தெரப்பியா, சரி ஓகே நாம போவோம், ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருப்போம், ஸ்டாப் டவுன் பண்ணிட்டு. ஏன்னா பேசிக்கலி இந்த மாதிரி விஜய் டிவி இந்த மாதிரி ஷோ நடத்தும் போது ஒரு ஹாஸ்பிட்டலோட டைப் வச்சிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. அங்க வந்து தே வில் டேக் கேர். இது நமிதா மாரிமுத்துக்கு நடக்கும் போதும் பண்ணாங்க. The similar incident happened to நமிதா மாரிமுத்து. அப்போ அது நடந்துச்சு. ஓகேவா? மதுமிதா அவர்களுக்கும் சிமிலர் இன்சிடென்ட் நடந்துச்சு. அப்பவும் அது நடந்துச்சு. இப்பவும் இது நடக்குது. ஓகேவா? இது வந்து வாடிக்கை ஆயிடுச்சு. ஜிபி முத்து வருகிறார், என் பிள்ளையை பிரிந்து என்னால் இருக்க முடியல, அவர் கிளம்பி போறார். Then what is the commitment to the show? ஏன் ஒரு 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 நல்ல டேலண்ட்டுக்கு இருக்கிற வாய்ப்பை தடுக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருதா வரலையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப வீரநந்தினி வெளில போயிட்டாங்க. இப்ப இந்த வாரம் நாளைக்கு ஒரு எலிமினேஷன் இருக்கும். இப்ப அந்த எலிமினேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்களா விஜய் டிவி? அப்ப இவ்வளவு நாள் மக்கள் போட்ட ஓட்டு வேஸ்டா? அப்ப இது ஒரு வணிகமா பார்க்கப்படுதா அப்படின்ற கேள்வி வருது இல்ல, விஜய் தனுஷ் சொல்ற மாதிரி. சோ விஜய் டிவி இதெல்லாம் உன்னிப்பா கவனிக்கணும். ஒரு 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 சேனல் வேலை செய்யும் ஒரு ஆங்கருக்கே இந்த விதமான ஒரு டவுட்டுகள் வரும்போது அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு ஒரு கார்பரேட் சேனலாலேயே உங்களுக்கு இருக்குன்றத விஜய் தனுஷ் அவர்கள் இங்க வந்து கோடிட்டு காட்டுகிறார். சரிண்ணே, அப்படியே இருக்கட்டும். நம்ம நல்ல விஷயம் தான் கேட்டிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அப்படி ஒரு கண்டஸ்டன்ஸ் அப்படி இருக்காங்கன்றப்போ அவங்க நீங்க உள்ள விட்டது ஒரு ஃபர்ஸ்ட் தப்பு. இப்பதான் நான் கிளாஸ் தட்டுறேன். நிஜமா, நாம எதுக்கு பயப்படணும்? ஆமா, தப்பு தானே அது. ஏன்னா மக்களும் வந்து சும்மா இல்லையே, அத்தனை கோடிக்கணக்கான பேர் பாக்குறாங்கன்னா அதுக்கேத்த கண்டிஷன் நீங்க உள்ள அனுப்பணும். அவங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்ச உடனே நீங்க அதுக்கேற்ற பண்ணிருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி காலைல ஏதாச்சும் அவங்க பேசியிருக்கணும். அப்படி இல்லையா, டாக்டர் வந்திருக்கணும், அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்கணும், தூங்க வச்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா அவ்வளவு அழுதுருக்காங்க. சோ இது எதுவுமே நடக்கல. இந்த கண்டஸ்டன்ட் எடுத்ததுக்கான காரணமே நம்மளுக்கு புரியல. சரி, விஜய் நந்தினி யாரு? இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியுமா உனக்கு? அது அவங்களே சொல்றாங்க, என்ன யாருக்குமே தெரியாதுங்க, ஆனா நான் இங்க வந்திருக்கேன், நான் ஒரு பெண்மணி. சோ என்ன விஷயத்துக்காக இருக்கிறீங்க? அப்ப உங்களுடைய அந்த ஸ்கிரீனிங் என்ன இருக்கு? என்ன காட்டினாலும் வாட் எவர் வி கிவ் பீப்புள் வில் கன்சியூம்னு நினைக்கிறது வந்து எந்த விதமான ஒரு மனநிலை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றது எந்த விதமான மனநிலை? ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு இது செலக்ட் பண்ணவங்களுக்கே தெரியும் தோணுது. ஏன்னா அவங்களுக்கே இவங்க கொஞ்சம் இந்த மாதிரி டிராமால இருக்காங்கன்னு கெஸ் பண்ணிருப்பாங்களோ, அதனாலதான் இவங்களை உள்ள விட்டு இந்த மாதிரி அவங்க சைட்ல இருந்து எந்த மாதிரி வரும் ஒரு கண்டென்ட் டிஆர்பி நினைக்கிறேன். அப்ப எல்லாத்துலயுமே டிஆர்பி. ஆமாண்ணே, குடிக்கிற தண்ணியில டிராமா பண்றவனை உள்ள கூட்டு வர்றது டிஆர்பி. ஆமா, நம்ம தானே ஜாதியை வைத்து ஜாதி கொலையை நியாயப்படுத்தி வர வீட்டுக்குள்ள கூட்டு வர்றது டிஆர்பி. அதுக்கு தானே பண்ணிருக்காங்க, பார்த்தா அப்படிதானே தெரியுது நமக்கு. அப்ப நாம எதுக்கு அந்த ஷோவை பார்க்கணும்? அந்த கேள்வி வருதா இல்லையா? ஆமா. அப்புறம் அவங்க வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ நீ திட்டுறியா, அப்ப எனக்கு டிஆர்பி ஏறுது.
நீ நல்ல விஷயம் சொன்னா யாரு கேட்போறா? நல்லா இல்ல, ஷோ நல்லா இல்ல, இத்தனை இவங்களை ஏன் கொண்டு வந்தீங்க நம்ம கேட்கதான் அப்படி என்ன இருக்கு அப்படி என்ன இருக்குன்னு பார்க்க வரானுங்க. சோ இதுவே அதான் அவங்க எல்லாமே பிளான் தானே. இப்ப நார்மலைஸே பண்ணிட்டாங்க. திவாகர் அவர்கள் ஒரு இன்னோசென்ட். திவாகரும் கலையும் கலை வந்து ஒரு 25 வயதிலேயே இவ்வளவு சாதித்துள்ளார். He is a legend man. அப்படின்னு பேசுறத டெலிகாஸ்ட் பண்றாங்கண்ணே. வினோத் அந்த ஜெயில இருந்து கேக்குறாரு அவரு. அப்ப நீங்க எதை நார்மலைஸ் பண்றீங்க? நீங்க எதை நியாயப்படுத்துறீங்க? சரி, 25 வருடம் அந்த அளவுக்கு வளர்ந்த கலை எதற்கு அகோரியாக ஆகி, எதற்கு மீடியாவில் அந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணி, எதற்கு அவங்க ஒய்ஃபை வச்சு கண்டென்ட் பண்ணி, எதுக்கு பாப்புலாரிட்டியை தேட வேண்டும்? வாட் இஸ் த நீட் ஆஃப் கலையரசன்? கேள்வி யாருக்கா இருக்கா? ஒரு நாட்டுப்புற கலைஞரா அவ்வளவு தூரம் அவார்டு வாங்கி, நான் வந்து ஜனாதிபதி கையால இந்த விருது வாங்க போறேன்னு ஒரு நேஷனல் சேனல்ல சொல்ற டெலிகாஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கும் கலையரசன் ஏன் இந்த மாதிரி கீழ்த்தனமான பல விஷயங்களை செய்து மீடியாவுல பப்ளிசைஸ் ஆகணும்? அப்ப மீடியாவுல நல்லவர்களுக்கான அடையாளத்தை காட்ட விட மாட்டேங்கிறார்களா? இந்த மாதிரி விஷயங்கள் செய்தாதான் மீடியா வந்து அட்ராக்ஷன் ஆகுதா? அப்ப இந்த மீடியா அட்ராக்ஷன்ன்றது யாரு? அந்த மீடியா யாரு? நாம தான். நாம பாக்குறதா பிரச்சனை. ஒருத்த கத்தியா குத்துறத பார்த்து நியாயம் சொல்ல முடியுமா? தப்பு. அப்ப இது எப்படி நியாயம் சொல்றீங்க? உணத்தை சாப்பிடுறவரோட நீங்க அகோரி, தன்னை அகோரி என்று அடையாளப்படுத்திய நபருடன் எப்படி வந்து வீட்டுல 18 பேர் இருக்க முடியும்? நாளைக்கு பில்லி சூனியம் வைக்கும் ஒரு நபரிடம் எப்படி 18 பேர் இருக்க முடியும்? வாட் இஸ் த சேஃப்டி? காசு கொடுக்குறீங்கன்றதுக்காக யாரோட இருக்கலாமா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆனா அந்த டாஸ்க்ல சொல்றாருன்னா, நான் வந்து அகோரியா இருந்தா என் பேரை மாத்தணும்ன்றாரு. இவருக்கு தெரிஞ்சுதானே இருந்தாரு. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி நீ அப்படி இருக்கணும்னு சொல்லல இவரை. அதைத்தான் நான் சொல்றேன். உன் பேரை மாற்ற வேண்டும் என்றால் அது வந்து உனக்கு எதுக்கு தேவைப்பட்டுச்சு? அப்ப நீ காசு பண்றதுக்காக அதை பண்ணிருக்க. இப்ப இதை பண்றது காசு பண்றதுக்காக. அப்ப மக்களை வைத்து காசு எதுக்கு பண்ணிட்டு இருக்க? ஏமாற்றி கேட்கிறோமா இல்லையா? திவாகர் அவர்கள் ஒரு நல்ல நடிப்பு அரக்கன் அப்படின்றாரு. இங்க இருக்கிற ஒருத்தன், அந்த ஷோட தலைவர் சொல்ற ஒருத்தன், அவன் சொத்து மொத்தெல்லாம் வித்து திவாகரை வைத்து ஒரு படம் பண்ணி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண சொல்லு. தைரியம் இருக்கா? ஒரு சீன் ஓகே. ஒரு படத்தில் மொத்தத்திலயும் வந்து ஹீரோ நடிக்க சொல்லு. யோகி பாபு அவர்கள் எவ்வளவு கடினமான பாதையை தாண்டி இன்னைக்கு ஒரு ஹீரோவா இருக்கார். எவ்வளவு அவமானங்கள் பட்டிருக்கார். ஆமாவா இல்லையா? ஆனா எனக்கு என்ன ஒண்ணு இல்லைன்னு அதுதானே இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ற வகையில அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு டாஸ்க வச்சு, மார்னிங் டாஸ்க வச்சு இவர் நடிப்பு சொல்லி கொடுப்பாராம். அது பண்ணுமா? இதை இன்னும் தானே அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சேனல். அப்ப இவ்வளவு நாள் அவர் 1000 இன்டர்வியூல கொடுத்த விஷயத்தை உண்மை என்று விஜய் டிவியே அவரை வைத்து செய்து. சிவாஜி அவர்களை விட திவாகர் அவர்கள் சூப்பர் அப்படின்னு விஜய் டிவி சர்டிபிகேட் தருது. அப்படிதான் இருக்கு. சூர்யா அவர்கள் அவர்களுடைய கருப்பு படத்துல இந்த சீனை திருப்பி ரீக்ரியேட் பண்ணதே அதை ஃபேமஸ் ஆக்கிய திவாகருக்காக தான் அப்படின்ற திவாகருடைய அந்த கூற்று உண்மைன்னு விஜய் டிவி சொல்லுது. அப்படித்தானே தோணும். அப்படித்தானே இருக்கு. அவங்க பண்றது அப்படித்தானே இருக்கு பாக்க. அப்புறம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நீங்க எப்படி வேணா சொல்லுங்க, மக்கள் என்ன வேணா சோசியல் மீடியால போடுங்க, எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நாங்க என்ன பண்ணுவோமோ அதுதான் பண்ணுவோன்ற மாதிரிதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாமே அப்படிதான் ஆயிடுச்சு தம்பி. எதை வேணா கொடுப்போம், சாப்பிடணும். எதை வேணா காட்டுவோம், பார்க்கணும். யூ டோன்ட் ஹேவ் an ஆப்ஷன். அதையும் நார்மலைஸ் பண்றாங்க. நிறைய பேர் நார்மலைஸ் பண்றாங்க. அது சூப்பர்ன்றாங்க. ஏன் திவாகர் அவர்களை நாங்க கொண்டாடக்கூடாதா? அவரோட இன்னோசன்ட் நீ கொண்டாடுப்பா. அவர் செய்த அனைத்தையும் தவறுன்னு என்று ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கொண்டாடுப்பா. நானும் கூட சேர்ந்து கொண்டாடுறப்பா. நான் சொல்ல கேட்டா, நான் வைத்த கருத்துக்கள் தவறு வெளியில இன்டர்வியூல. ஓகேவா? நான் வந்து இவ்வளவு பெரிய நடிகர்களே கஷ்டப்பட்டு வந்தவர்களை குறை சொன்னது தப்பு. இத்தனை பேர் வந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு, நான் ஒரே வருஷத்துல வந்துட்டேன்னு அத்தனை பேர் உழைப்பை நையாண்டி பண்ணாரு தெரியுமா வீட்டுக்குள்ள? அது தப்பு. இதெல்லாம் அவரை வந்து சரி பண்ணிட்டு நான் என் பேரை மாற்ற வந்திருக்கேன். ஓகேவா? நான் இதற்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டேன், தப்புதான். ஆனா இப்ப நான் வந்து என்னை மாற்ற வந்திருக்கேன்னு சொல்லு. நான் சப்போர்ட் பண்றேன் இறங்கி.
கரெக்ட் தானே? அப்ப ஒருத்தன் எல்லாம் பண்ணிட்டு பிக் பாஸ்குள்ள வந்துட்டா அவன் சூப்பர். அதை மட்டும் பார்த்து நீங்க வந்து ஓட்டு போட்டுருவீங்க, நார்மலைஸ் பண்ணிடுவீங்க, இன்னசென்ட் பிராண்ட் பண்ணிடுவீங்க. நீங்க கேம் பிளே தான் பார்க்கணும்னா கேம் பிளேல இந்த ஷோ மட்டும் பாருங்க, அந்த கேம் பிளே மட்டும் பாருங்க, அதை பத்தி மட்டும் பேசுங்கன்னா அதை மட்டும் பார்த்து ஓட்டு போடுங்க. ஓகேவா? அவன் செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லாதீங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அதான் நம்ம சொல்றோம். எஸ், பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.